ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு அமேசான் பிரைம்ல ஒரு தெலுங்கு ஆக்ஷன் காமெடி படமாக வெளியான ஜருகா ஹுசருகா படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. அனுபிரசாத் டைரக்ஷன்ல விராஜ் அஸ்வின், புஜிதா, சோனு தாக்கூர் மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours 12 minutes இருக்கு. இப்ப இந்த படத்துடைய கதை என்னன்னு பாத்துடலாம். விராஜ் ஒரு ஆட் ஏஜென்சில ஒர்க் பண்றாரு. இவருடைய கேர்ள் ஃபிரெண்டான புஜிதா பாத்தீங்கன்னா இவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி இவருடைய கம்பெனில இவருக்கு டிஎல்லாவே வராங்க. விராஜுடைய பாஸ் பாத்தீங்கன்னா 30 வயது ஆகியும் திருமணமாகாத ஒரு நபரா இருக்காரு. அதனாலேயே பாத்தீங்கன்னா இவருடைய ஆபீஸ்ல யாராவது லவ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களை வேலையை விட்டு தூக்கிடுவாரு. ஹீரோ தன் அப்பாவுடைய கடனை அடைக்க வேண்டிய ஒரு சூழல்ல தன் பாஸ் பாத்தீங்கன்னா பூஜிதாவை லவ் பண்றாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தெரிய வருது. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. இப்ப இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். பேபி படத்துக்கு அப்புறமா விராஜ் அஸ்வின் பாத்தீங்கன்னா ஒரு லவர் பாய் கேரக்டர்ல ரொம்ப நல்லாவே வந்து நடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். சாங்ஸ்ல அவருடைய டான்சிங் ஸ்கில் எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். பூஜிதா அவங்களுடைய சாமன் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்த படத்தையே ஹோல்ட் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. மதுநந்தன், ராஜேஷ் கண்ணா இவங்க ரெண்டு பேருடைய அந்த காமெடி சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கூட பண்ணிருக்காங்க. மாஹி ரெட்டியோட சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கான பிளஸாவே அமைஞ்சிருக்கு. ப்ரொடக்ஷன் வேலை நல்லா இருக்கு அப்படின்றதுனால ஒரு ரிச்னஸ் உங்களால ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் உணர முடியும். இந்த படம் ஒரு ப்ரெடிக்டபிளான ஒரு ஸ்டோரி தான். படம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்குமே இதான் நடக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க, அதே மாதிரி தான் நடக்கும். செகண்ட் ஹாஃப் எடுத்துட்டீங்கன்னா ஸ்கிரீன் பிளேல இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாம ஸ்லோவா தான் படம் வந்து நகரும். ஃபாதர் சன் பாண்டிங் சீக்வன்ஸ்ல எமோஷனல் டெப்த் வந்து குறைவா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எமோஷனல் சீக்வன்ஸ் எல்லாமே இன்னுமே நல்லா இருந்திருக்கும். பிரணீத்துடைய மியூசிக் சாங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆவரேஜா இருக்கும். படத்துடைய பேசிங் ஆன் அண்ட் ஆஃபா சில சீக்வன்சஸ் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சில சீக்வன்சஸ் ஸ்லோ பேசிங்கா தான் இருக்கும். மொத்தத்துல இது ஒரு பிலோ ஆவரேஜ் ஆக்ஷன் காமெடி படமாக வந்திருக்கு. படத்துல மைல்டு அடர்கனெக்ட் இருக்கு. அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். ஜருகா ஹுசருகா படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4.5 out of 10.